ஓம் சாந்தி. நம்ம 1971 பாப்தாதாவினுடைய அவ்வியக்த மகா வாக்கியத்தை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். இது 21/1/1971. முதல்ல பாத்தீங்கன்னா 18ல சொன்னாரு. அதுக்கப்புறம் 18ல சொன்னாரு. அப்புறம் 21 திருப்பியும் அந்த 21 தொடர்ச்சி. 21/1/1971 சொன்ன 2வது வாணியினுடைய தொடர்ச்சியை நம்ம கேட்கிறோம். இதுல அப்பா நிறைய விஷயங்களை ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காங்க. நம்ம கவனத்தோட இந்த அவ்வியக்த முரளியை கேட்போம். அதாவது அவ்வியக்த வதனத்தினுடைய அலௌகிக அழைப்பு. அவ்வியக்த வதனத்தினுடைய அலௌகிக அழைப்பு ஆன்மீகமான அந்த ஆன்மீக தன்மையினுடைய அழைப்பு அப்படின்னு சொல்றது தலைப்பு. இன்று சந்திப்பதற்காக குழந்தைகள் அழைத்தீர்கள். இந்த அவ்வியக்த சந்திப்பு அவ்வியக்த ஸ்திதியில் நிலைத்திருந்துதான் கொண்டாட முடியும். புரிந்து கொள்ள முடிகிறதா? அவ்வியக்த சந்திப்பை அவ்வியக்த ஸ்திதியில இருந்துதான் கொண்டாட முடியும். அதை உங்களால புரிஞ்சுக்க முடிகிறதா? இன்று பாப்தாதா பாக்குறாங்க யார் யார் எவ்வளவு சக்தி சொர்வமா ஆயிருக்காங்க. இன்னைக்கு அப்பா பாக்குறாங்க யார் யாரு எவ்வளவு சக்தி சொர்வமா ஆயிருக்காங்க. உங்களுடைய சித்திரங்களில் வரிசை கிரமமான சக்திகளின் நினைவு சின்னம் காண்பிக்கப்பட்டது இல்லைங்களா? 33 கோடி தேவாத்மாக்களினுடைய சிலைகளும் ஒண்ணு போல இல்லை இல்லைங்களா? அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி சிலைகளை வடிச்சிருக்கிறாங்க. சக்திகளின் நினைவு சின்னங்கள் எந்த சித்திரத்தின் மூலம் கண்டறிய முடியும்? உங்களுக்கு தெரியுமா? தனது சக்திகளை பகுத்துணர்வதற்கு சித்திரம் தெரியுதா? விதவிதமா வரிசை கிரமமா சக்திகளின் நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டிருக்கு. தனது சித்திரத்தை நீங்க மறந்துட்டீங்களா? 33 கோடி தேவாத்மாக்களுக்கும் சிலை வடிச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய சிலை பற்றி உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடிகிறதா அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுடைய சிலை எப்படி இருக்கும்? அதை உங்களால கண்டறிய முடிகிறதா? ஏன்னா யாராரு என்னென்ன சக்தி அளவுக்கு முயற்சி பண்றாங்களோ அதுக்கு தகுந்தவாறுதான் சிலை வடிச்சிருக்காங்க இல்லைங்களா? சக்திகளினுடைய சித்திரங்களில் பலவிதமான ரூபத்தில் மற்றும் புஜங்களின் ரூபத்திலும் வரிசை கிரமமா சக்திகளின் நினைவு சின்னம் இருக்கு. அந்த புஜங்கள் காட்டியிருக்கிறாங்க, சக்திகளை காட்டியிருக்கிறாங்க. அவற்றுள் ஒன்றில் சில புஜங்களும் மற்றொன்றில் பல புஜங்களும் காண்பிச்சிருக்காங்க. சிலதுல 8 சக்திகளை தாரணை செய்யக்கூடியவர் ஆகுறாங்க. சிலர் அதை விட அதிகமா, சிலர் அதை விட குறைவா இருக்காங்க. ஒண்ணுல 8 புஜம், மற்றொன்னுல 4 புஜம், வேறு சிலத்துல 16 புஜங்களையும் காட்டியிருக்கிறாங்க. அதனால ஒவ்வொருவரும் எவ்வளவு சக்திகளை தாரணை செய்திருக்கிறீர்கள் என்பதை தந்தை பார்த்துட்டு இருக்காங்க. 8 சக்திகள், ஆனா 16 இருக்கு, 4 இருக்கு. எந்த அளவுக்கு அவங்கவுங்க சக்திகளை கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த சிலைகளை வடிச்சிருக்காங்க. அப்போ எந்த மாதிரியான குழந்தைகள் எந்த மாதிரி சக்திகளை நாம கடைபிடிக்கிறோங்கிறத அப்பா பார்த்துட்டு இருக்காங்க. மாஸ்டர் சர்வசக்திவான் என்று கூறப்படுகிறது அல்லவா? மாஸ்டர் சர்வசக்திவான் என்றால் சர்வ சக்திகளையும் தாரணை செய்யக்கூடியவங்க. மாஸ்டர் சர்வசக்திவான்னா அனைத்து சக்திகளையும் நாம நடைமுறைப்படுத்தணும். தனது சக்தி சொரூபத்தின் சாட்சாத்காரம் உங்களுக்கு ஏற்படுகிறதா? உங்களை நீங்களே அப்படி நீங்க பூஜைக்குரிய சொரூபத்துல இருக்கும் பொழுது அந்த 8 சக்திகள் 8 புஜங்கள் கொண்ட துர்க்கையாக உங்களை நினைவு கூற முடிகிறதா? அல்லது 16 கைகளா அல்லது 4 கைகளா அப்படின்ற அந்த காட்சிகள் உங்களுக்கு தென்படுகிறதா? அவ்வியக்த வதனத்துல ஒவ்வொருவருடைய சக்தி ரூபத்தை பார்க்கும் பொழுது என்ன புலப்படுது? அவ்வியக்த வதனத்துல நீங்க சக்தி சொரூபமா காட்சி அளிக்கிறீங்களே, அதுல என்ன உங்களுக்கு புலப்படுது? வதனத்துல கூட பாப்தாதாவினுடைய அலௌகிக்க கண்காட்சி உள்ளது. அவரது சித்திரங்கள் எத்தனை இருக்கும்? உங்களுடைய சித்திரங்களை கணக்கிட முடியும். ஆனால் பாப்தாதாவினுடைய கண்காட்சியினுடைய சித்திரங்களை கணக்கிட முடியுமா? நீங்க உங்களுடைய படங்களை தெரிஞ்சுக்கலாம், எத்தனைன்னு கூட எண்ணிக்கலாம். ஆனா வதனத்துல பாப்தாதா முன்னால இருக்கக்கூடிய சித்திரங்களை கணக்கிட முடியாதுன்னு அப்பா சொல்றாருங்க. பாப்தாதா அழைப்பு விடுக்கின்றார், அழைப்பு விடுவிப்பவர் அழைப்பு விடுக்கிறார். வருபவர்களுடைய வேலை வந்தடைவது. தந்தை கூப்பிடுறாரு, அவருடைய வேலை. குழந்தைங்களுடைய வேலை போய் சென்றடைஞ்சிடணும். பாப்தாதா உங்கள் அனைவரையும் விட கோடி மடங்கு குஷியில அழைப்பு விடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அனுபவம் ஏற்பட முடியும். அவ்வியக்த ஸ்திதியினுடைய அனுபவத்தை சிறிது நேரம் தொடர்ந்து செய்யுங்க. அதாவது மேல அவ்வியக்த வதனத்தை அடைவதற்கு அப்பா அழைப்பு விடுக்கிறார்.
குழந்தைங்க உடனே போயிடணும், போய் அதை அனுபவம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது எவ்வாறு விஞ்ஞானத்தின் மூலம் தூரத்தில் இருக்கும் பொருட்கள் கண்முன் தெரிகிறதோ அவ்வாறே அவ்வியக்த வதனத்தின் நடவடிக்கைகளும் இங்கு தெளிவாக தெரியும், அனுபவம் ஏற்படும். நீங்க அந்த அளவுக்கு அந்த அவ்வியக்த ஸ்திதியை பயிற்சி பண்ணும் பொழுது எப்படி விஞ்ஞானத்தின் மூலம் பொருட்கள் தெரிகிறதோ அந்த மாதிரி அவ்வியக்த வதனத்தினுடைய நடவடிக்கைகளும் நம்ம இங்க இருக்கும் பொழுதே தெளிவாக அனுபவம் செய்யலாம். புத்தி பலத்தின் மூலம் தனது சர்வ சக்திவான் சொரூபத்தின் சாட்சாத்காரம் செய்ய முடியும். நிகழ்காலத்தில் நினைவு குறைவாக இருக்கிற காரணத்தினால் சக்தி இல்லை. இதுதான் முதல் முக்கியமான பாயிண்ட். அதாவது முதல்ல வந்து எந்த அளவுக்கு நீங்க தாரணை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புஜங்கள் காட்டி இருக்கிறாங்க. ரெண்டாவது அப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த சமயத்துல புத்தியினுடைய பலம், அப்பாவை நினைக்கக்கூடிய நினைவுங்கிறது வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஆகவே சக்தி இல்ல. வீண் எண்ணம், வீண் வார்த்தை மற்றும் வீணான செயல்களால் சக்திசாலியாக முடியறதில்ல. வீணானவற்றை முடித்து விட்டால் சக்திசாலி ஆயிடுவீங்க. ஒவ்வொருவருடைய முயற்சியினுடைய விதவிதமான சொரூபத்தை வதனத்துல தந்தை பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தைங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு வீணாக சக்தி செயல், அதாவது வார்த்தைகள்லாம் வீணாயிட்டு இருக்கு, அதையும் அப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ முயற்சி செய்யக்கூடியதை பார்க்கிறாரு, மிக நன்றாக உள்ளது. வதனத்துல எந்த அளவு பாபா ஒவ்வொருவருடைய அநேக ரூபங்களை பார்க்கிறாரோ அந்த அளவு நீங்க ஒவ்வொருவரும் தன்னைத்தானே பார்த்திருக்க மாட்டீங்க. நம்மளுடைய அந்த நிலையை வந்து அப்பா பாக்குற அளவுக்கு நம்மளுடைய ரூபங்களே பாபா எந்த அளவுக்கு பாக்குறாங்களோ அந்த அளவுக்கு நீங்களே கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அவங்கவுங்களுடைய ரூபம் அவங்கவுங்களுக்கே தெரியாதுன்னு பாபா சொல்றாங்க. அந்த அளவு நீங்க ஒவ்வொருவரும் தன்னைத்தான் பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க கூட ஒரு நாள் தனி கவனம் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் கவனம் கொடுத்து உங்களை நீங்க பாருங்க. அதாவது முழு நாளில் என்னுடைய ரூபம் எத்தனை விதமாக இருந்தது மற்றும் எவ்வாறு இருந்தது என்று நீங்க கொஞ்சம் கவனம் கொடுத்துதான் பாருங்க. ஒரு நாள்ல நம்மளுடைய ரூபம் எவ்விதமாக மாறிட்டு இருக்கு, எத்தனை ரூபங்களாக இருந்தது அப்படின்னு கொஞ்சம் தனி கவனம் கொடுத்து பாருங்க. அதாவது முழு நாளில் என்னுடைய ரூபம் எத்தனை விதமா இருந்தது மற்றும் எவ்வாறு இருந்தது என்று பாருங்க. அவ்வப்பொழுது விதவிதமான முகத்தோற்றத்தை பார்த்து சிரிப்பு வரும். அப்போ உங்க முகத்தோற்றத்தை பார்த்தாலே உங்களுக்கே நீங்க சிரிப்பீங்கன்னு அப்பா சொல்றாருங்க. அதாவது நாம நம்மளை கவனிக்கிறதே இல்லை. ஆனா பாபா ஒரு நாளைக்கு நம்மளுடைய முகத்தோற்றம் எந்த மாதிரி எல்லாம் மாறுது, எப்படியெல்லாம் இருக்குங்கிறத ரொம்ப வந்து தெளிவா பார்த்துட்டு இருக்காரு. ஆனா குழந்தைங்க நீங்க வந்து பாக்குறது இல்ல. அதை பாருங்க, சிரிப்பு வரும்னு சொல்றாரு. இன்றைய நாட்களில் ஒருவருக்கே பலவிதமான முகத்தோற்றங்களை உருவாக்குறாங்கன்னா தன்னுடையதையும் பார்க்கணும். தன்னுடைய பல ரூபங்களின் சாட்சாத்காரத்தை நீங்க காட்சியா பார்க்கணும். வதனத்திற்கு வரணும்னு உள்ளமோ அனைவருக்கும் இருக்கு. ஆனால் பிராமணர்களுடைய கடமை எதுவோ அவை அனைத்தையும் நாம செய்திருக்கிறோமா? இப்ப நம்ம வதனத்துக்கு போயிடணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்மளுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றி இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம வந்து பார்க்கணும். அப்போ நல்லா கவனமா கேட்டுட்டே வாங்க. அப்பா என்ன சொன்னாருங்க, முழு நாளும் உங்களுடைய சொரூபத்தை பாருங்க. அப்பா ரொம்ப தெளிவா பாக்குறாரு. குழந்தைங்க அந்த அளவுக்கு உங்களை நீங்களே பார்த்திருக்க மாட்டீங்க. அதனால கவனம் கொடுத்து பாருங்க, உங்களுக்கே சிரிப்பு வரும். அடுத்தது, பிராமணர்களுடைய கடமையை நாம முழுமையா நிறைவேற்றிட்டோமா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்குங்க. அனைத்து கடமைகளையும் முழுவதுமாக முடித்த பின் தான் சம்பூர்ணமாக நீங்க ஆவீங்க. ஒவ்வொரு அடியும் கவனத்தோடு எடுத்து வைத்து செல்வதற்கான சமயம் இப்போதைய சங்கமேக நேரம். கவனம் இல்லாததால் முயற்சியில் பதற்றமாக இருக்கிறீங்க. ஒரு புறம் வாயுமண்டலத்தின் டென்ஷன் இருக்கு, மறுபுறம் முயற்சியினுடைய பதட்டம் இருக்கு. ஆகையினால் கவனம்ங்கிற வார்த்தையை சேர்த்துக்குங்க. பின்னர் இந்த பலவித ரூபம் ஒரே சம்பூர்ண ரூபமாக ஆயிடும். பலவிதமான முகத்தோற்றம் இருக்கு இல்லைங்களா, ரூபங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்து கடைசியில என்ன ஆயிடும், சம்பூரணம் அப்படிங்கிறதுல வந்துரும். ஆகையால் இப்பொழுது ஒவ்வொரு அடியிலும் கவனம் தேவை. இன்றைய நாட்களில் அனைத்து ஆத்மாக்களும் சுகம் மற்றும் சாந்தியினுடைய அனுபவம் பெற விரும்புறாங்க என்று ஏற்கனவே அப்பா சொல்லி இருக்காரு. இப்ப எல்லாம் சுகம் சாந்திய அனுபவம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நிறைய கேட்க விரும்புறது இல்ல அவங்க எல்லாம். அதாவது அனுபவம் செய்விப்பதற்காக சுயம் அனுபவி சொரூபமா நீங்க ஆகுங்க. அப்பொழுது அனைத்து ஆத்மாக்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியும். எவ்வாறு ஏழை பிச்சை எடுக்க வர்றாரு,
அது போல சாந்தியினுடைய அனுபவத்தை தானமா பெற தவிக்கும் ஆத்மாக்கள் தானம் பெறுவதற்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்பதை நீங்க நாளுக்கு நாள் பார்க்க போறீங்க. எப்படி பசியால வாடி பிச்சை எடுக்கிறவங்க இருக்காங்களோ அதே போல அமைதியை விரும்பக்கூடியவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் உங்ககிட்ட வருவாங்க அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்க போறீங்க. இப்பொழுது துக்கத்தின் ஒரு அலை வந்தாலும் கூட எவ்வாறு கடல் அலைகளில் தத்தளித்து கொண்டு மற்றும் மூழ்கி கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் ஒரு துரும்பாவது உதவி கிடைக்காதா என்று தேடுறாங்களோ அவ்வாறே உங்கள் முன்னால் அநேக ஆத்மாக்கள் பிச்சை கேட்க வருவாங்க. கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு துரும்பு கிடைக்காதான்னு ஏங்குறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இப்ப துக்கத்தினுடைய அலைகள்ல மூழ்கி கொண்டிருக்கிறவங்களுக்கு அமைதியினுடைய ஒரு துளி கிடைக்காதா அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க உங்க முன்னால அமைதியை பிச்சையா கேட்க வருவாங்க. அதனால துடிச்சுக்கிட்டு இருக்கும் மற்றும் யாசிக்கும் தாகமான ஆத்மாக்களுடைய தாகத்தை போக்குவதற்காக தன்னை அத்தீந்திரிய சுகம் மற்றும் சர்வ சக்திகளால் நிறைந்திருக்கக்கூடிய அனுபவம் செய்றீங்களா? உங்ககிட்ட இப்ப நீங்க நிறைச்சு வச்சிருக்கீங்களா? உங்க முன்னால வரக்கூடிய பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? சர்வ சக்திகளின் கஜானா அத்தீந்திரிய சுகத்தின் கஜானாவை தன்னுடைய ஸ்திதியை நிலையாக வைப்பதோடு மட்டுமல்லாமல் மற்ற ஆத்மாக்களையும் கூட சம்பன்னம் ஆக்க முடியும் அளவிற்கு சேமிச்சிருக்கீங்களா? அத்தீந்திரிய சுகம் மற்றும் அனைத்து சக்திகளின் கஜானா உங்களுக்கு மட்டும் இல்லாம வரக்கூடியவங்களுக்கும் நீங்க கொடுப்பதற்கு நிறைச்சு வச்சிருக்கீங்களா? அனைவருடைய பையை நிரப்பக்கூடிய வள்ளலினுடைய குழந்தைங்க இல்லைங்களா? அப்பா வள்ளல், அவருடைய குழந்தைங்க நீங்க அனைவருடைய பையை நிரப்பணும். இப்பொழுது இந்த விதமான காட்சிகள் வெகு விரைவில் முன்னால வரும். மருத்துவர்கள் கூட எவருக்கும் இந்த மாதிரி மருந்து கொடுக்க இயலாது. அப்பொழுது உங்களிடம் இதற்கான மருந்து பெற அவங்க வருவாங்க. அவங்க அமைதி பெறணும்னு வருவாங்க, சாந்தி அடையணும்னு விரும்புவாங்க. அந்த மாதிரி மருந்து எங்க இருக்கு? அப்ப எந்த மருத்துவர்களாலும் கொடுக்க இயலாது. அப்ப அவங்க எங்க வருவாங்க? உங்ககிட்ட வருவாங்க. சுகம் சாந்தியினுடைய அனுபவம் பிரம்மகுமாரிகளிடம் கிடைக்கும் என்ற இந்த ஒளி மெதுமெதுவாக பரவ ஆரம்பிக்கும். அதாவது மருத்துவர்களாலும் மருந்து கொடுக்க இயலாத அளவிற்கு அந்த அமைதியை விரும்பக்கூடியவர்கள், சுகத்தை விரும்பக்கூடியவர்களின் நிலை அதிகமாகும். அப்ப அவங்க பிரம்மகுமாரிகள்கிட்ட தான் அமைதி கிடைக்குது, சுகம் கிடைக்குது அப்படிங்கிற அந்த ஒளியானது மெதுமெதுவா பரவும். அலைந்து அலைந்து பல ஆத்மாக்கள் தங்களுடைய உண்மையான இடத்தை வந்தடைஞ்சிடுவாங்க. இவ்வாறு அனைத்து ஆத்மாக்களையும் திருப்திப்படுத்த நீங்க உங்களுடைய ஒவ்வொரு கர்மத்திலும் திருப்தியா இருக்கீங்களா? அந்த மாதிரி அலைந்து அலைந்து ரொம்ப தாகத்தோடு இங்க வருவாங்க. அப்ப அவங்கள திருப்திப்படுத்தணும். அவங்கள திருப்திப்படுத்தணும்னா நீங்க திருப்தியா இருக்கணும். திருப்தியான ஆத்மாக்கள் தான் மற்றவர்களை திருப்தியாக்க முடியும். இப்பொழுது இம்மாதிரியான சேவை செய்வதற்கு தன்னை தயார்படுத்திக்கங்க. நீங்க திருப்தியாக இருந்து வரக்கூடியவர்களை திருப்திப்படுத்துவதற்கு நீங்க தயாரா இருங்க. இம்மாதிரியாக துடித்துக் கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் 7 நாட்கள் பாடமுறை கேட்பதற்கான பொறுமை இல்லாமல் இருப்பாங்க. அவ்வளோ துக்கத்துல வர்றவங்க, அமைதி வேணும்னு நினைக்கிறவங்க 7 நாள் பாடத்தை கேட்க மாட்டாங்க. அதனால அந்த நேரத்துல அந்த ஆத்மாக்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவத்தின் பிராப்தியை நீங்க செய்ய வேண்டி இருக்கும். ஆகையினால் இப்பொழுது தன்னுடைய பிராமண வாழ்க்கையின் கடமைகளை முழுமையாக்குவதற்கு தன்னை சம்பூரணமாக்கி கொள்ளுங்கள். எந்தவித சேவை செய்யணும்னு இப்பொழுது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அனைத்து சக்திகளும் அத்தீந்திரிய சுகமும் திருப்தியும் உங்களிடம் நிறைஞ்சு இருக்கணும். வரக்கூடியவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு நீங்க தயாரா இருக்கணும். அப்போ அதாவது பிராமண வாழ்க்கையின் கடமை சம்பூர்ண தன்மையாக நம்மை ஆக்கிக்கணும். இப்ப இந்த சேவை பண்ணணுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க சாக்காரத்துல ஈடுபட்டிருக்கும் பொழுது, அதாவது பிஸியா சேவை பண்ணும் பொழுது பாப்தாதா அவ்வியக்தத்திலிருந்து உதவியாளரா இருக்கிறார் இல்லையா? நீங்க எந்த அளவுக்கு பாபா சேவையில பிஸியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பாபா உங்களுக்கு உதவி செய்துட்டு இருக்கிறாரு. தைரியசாலி குழந்தைகளுக்கு தந்தை உதவி செய்யறார். இப்பொழுது சொல்லுங்க, யாரு மிகுந்த சுறுசுறுப்பானவங்க? எவ்வாறு ஆரம்பத்துல வதனத்தின் அனுபவம் செய்விச்சார் இல்லைங்களா? அந்த அனுபவம் டிரான்ஸ்ல செல்பவர்களின் அனுபவத்தை விட நன்றாக இருந்தது. அப்ப எல்லாம் டிரான்ஸ்ல போறாங்க, அதாவது அந்த டீப் ஆழ் தியானத்துல போய் சில காட்சிகள், சில அனுபவங்கள்லாம் கண்டு வந்ததை விட அப்பா தைரியசாலி குழந்தைகளுக்கு உதவி செய்து அவங்கள அந்த வதனத்தின் அனுபவம் செய்வித்தார். இதை விட அதுக்கு பவர் ஜாஸ்தி. அப்பா செய்வித்த அனுபவம்
நாம கூட வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல ரொம்ப டீப்பா இருக்கும் பொழுது செய்யக்கூடிய அந்த உணரக்கூடிய அனுபவம் மிகவும் வந்து சக்தி வாய்ந்ததா இருக்கும். அந்த அனுபவம் டிரான்ஸ்ல போறவங்களை விட அது வந்து நன்றாக இருந்தது. அதை இப்ப கூட நீங்க அனுபவம் செய்யுங்க அப்படின்னு அப்பா சொல்றாருங்க. அனுபவம் செய்யுங்க, புத்தியினுடைய விமானம் கூட இருக்கு. சில குழந்தைங்க சில விஷயத்துல பிடிவாதமாக இருக்கிறதுனால தந்தை அவர்கள் கூறுவதை ஏற்க வேண்டியதாக இருக்கு. சில குழந்தைங்க பிடிவாதமா இருக்காங்க. அதனால அவங்க சொல்றத அப்பா வந்து கேட்க வேண்டியதா இருக்கு. இப்பொழுது அனுபவம் செய்ய வேண்டும் என்ற பிடிவாதத்துடன் இருங்க. அந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறீங்க இல்லையா? இப்ப இந்த மாதிரி அவ்யக்த வதனத்தினுடைய அனுபவம் செய்யணும்ன்ற பிடிவாதமும் நீங்க வைங்க. நல்லது. பார்ட்டிகளோடு சந்திக்கிறார். பிரஜைகளோ திரேதாயுகத்தின் இறுதி வரை வரணும் இல்லைங்களா? பிரஜைகள் வந்து திரேதாயுகத்தினுடைய இறுதி வரை வரணும். மேலும் துவாபர யுகத்தில் பக்தர்கள் வேணும். பக்தர்களையும் நீங்க உருவாக்கணும். சத்தியுகம் திரேதாயுகம், திரேதாயுகம் கடைசி வரையிலும் பிரஜைகள் வரணும். அப்ப நீங்க பிரஜைகளையும் உருவாக்கணும். துவாபர யுகத்துல பக்தர்கள் வரணும். நீங்க பக்தர்களையும் உருவாக்கணும். பக்தர்களையும் உருவாக்குங்க, மேலும் பிரஜைகளையும் உருவாக்குங்க. இப்பொழுது அந்த மாதிரியான நேரம் வரும். கொடுத்துக்கிட்டே போங்க. பையை நிரப்பிக்கொண்டே போங்க. நிராசையான ஆத்மாக்கள் அவ்வளவு பேர் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு துளி கொடுத்தா கூட குஷி அடைஞ்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான நேரம் இப்பொழுது வர இருக்கு. இப்பொழுது அதாவது மினிட் மோட்டார், அதாவது பணம் தயாரிக்கக்கூடிய எந்திரம், அது போல அழைப்பு ஏற்படும். திருஷ்டி, விருத்தி, ஸ்மிருதி, பேச்சு ஆகிய இவை அனைத்தின் மூலமாகவும் சேவை நடக்கும். உங்களுடைய உள்ளுணர்வு, பார்வை, நினைவு மற்றும் நடத்தையின் மூலமாக சேவை நடக்கும். பேச்சின் மூலமாக. உங்களுடைய வீடு ஆசிரமமாக இருக்கு. சென்டர் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு பிரம்மகுமார் குமாரிகளுடைய வீடும் ஆசிரமம். அதாவது சுயம் அதுல இருந்து வர்றவங்கள சென்டருக்கு போகிறத வந்து தடுக்க இயலாது. நம்மளுடைய வீடு ஆசிரமமா இருக்கும் பொழுது அங்க வந்து போறவங்களை வந்து சென்டருக்கு வரணும்னு விருப்பம் இருக்கிறவங்கள தடுக்க முடியாது. இவர்கள் சேவையினுடைய ஆரம்ப கட்டத்துல அதிகமா அலைஞ்சிருக்காங்க. தாதிங்கெல்லாம் ஆரம்ப காலகட்டத்துல ஒண்ணுமே தெரியாம, பாஷை புரியாம எவ்வளவு கஷ்டப்பட்டு சேவை பண்ணியிருக்கிறாங்க. நீங்க எல்லாம் தயாரானவுடன் வந்திருக்கீங்க. இப்ப எல்லாமே ரெடிமேடா கிடைக்குது இல்லைங்களா? அந்த காலத்துல ஒரு பட விளக்கம் புக்கு இல்ல, பட விளக்கம் கேலண்டர் இல்ல, அவங்களுக்கு பாஷை தெரியாது. அப்படி எல்லாம் இருந்து சேவை பண்ணியிருக்காங்க. இப்ப எல்லாமே ரெடிமேடா இருக்கு. அவர்கள் உழைத்து வெண்ணெயை எடுத்திருக்காங்க. நீங்க இப்ப அந்த வெண்ணெயை சாப்பிடுறதுக்காக வந்திருக்கீங்க. ஆனா வெண்ணெயை உண்பவர்கள் எவ்வளவு சக்திசாலியா இருக்கணும் இல்லைங்களா? எந்த ஆத்மாக்கள் தொடர்புல வர்றாங்களோ அவங்களுக்கு தேவையானது எதுவோ அது கிடைக்க வேணும் என்ற இந்த எண்ணத்தை எப்பொழுதும் நீங்க கொண்டு வாங்க. அதாவது நம்ம தொடர்புல வரக்கூடியவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நிறைவேறிடணும் அப்படிங்கிற சுய விருப்பம் நீங்க வைங்க. எப்பொழுது அதாவது ரொட்டியினுடைய தேவை உள்ளவர்களுக்கு நீர் கொடுத்தீங்கன்னா யாருக்கு மரியாதை கொடுக்க வேண்டியிருக்குமோ அவங்களை கீழே ஜமக்காலத்துல அமருங்க அப்படின்னு சொன்னா எவ்வாறு அமருவாங்க? அவங்களுக்கு தாகம் எடுக்குது, நீங்க ரொட்டியை கொடுக்குறீங்க அப்படின்னா அது சரியாகாது. சிலருக்கு வந்து மரியாதை தேவைப்படுது, அவங்களை கீழே தரையில உட்கார வச்சா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாரு. சிலரை ஜமுக்காலத்துல அமர வச்சு பாடமுறை சொல்லி கொடுக்க வேண்டி இருக்குது. சிலரை சோபாவில மீது அமர வைக்க வேண்டியிருக்கு. இப்போது ஆளுநர் வந்தார், அப்பொழுது என்ன செஞ்சீங்க? ஆளுநர் வந்த போது நீங்க என்ன செஞ்சீங்க? மரியாதை கொடுத்தீங்க இல்லைங்களா? ஆனால் வழக்கமான முறையில் அவரை நடத்துவது என்பது முடியாது இல்லைங்களா? அவர் ஒரு ஆளுநர் வரார் அப்படின்னா அவரை ரொம்ப மரியாதை கொடுத்து வரவழைத்து அவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு ஸ்பெஷலா தான் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா தொடர்ந்து வகுப்பு கேட்டு அவரு பாபாவினுடைய குழந்தை ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் அது மாறலாம் இல்லைங்களா? அந்த ஆனா எல்லாத்தையும் நடத்துற மாதிரி அவரையும் நடத்துறது அப்படிங்கிறது அது நடத்த முடியாது. சில இடங்கள்ல மரியாதையை கொடுத்து அதை பெற வேண்டியிருக்கு. அனைவருக்கும் ஒரே அளவான மரியாதை கொடுத்தால், அதாவது மருந்தை கொடுத்தால் நோய்வாய்ப்பட்டு விடுவாங்க இல்லைங்களா? எல்லாருக்கும் ஒரு மருந்தே கொடுக்க முடியாது இல்லைங்களா? ஒவ்வொருத்தருடைய உடம்பு நோய் அதை பார்த்துதானே மருந்து கொடுக்கணும். அந்த மாதிரி இங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரிதான் நினைக்கணும் நடத்தணும் அப்படின்னா அது சில இடத்துக்கு பொருந்தாதுன்னு அப்பா சொல்றாருங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க மட்டும் நல்லா கவனிக்கிறாங்க, அவங்கள அங்க உட்கார வைக்கிறாங்க, என்ன கவனிக்கிறதே இல்லை, என்ன கேட்கறதே இல்லை, என்ன பாக்குறதே இல்லை. இந்த மாதிரி எல்லாம் சிலருக்கு என்ன வருது அப்படின்னா இப்ப நோயாளிக்கு ஒரே மருந்து கொடுத்தா என்ன ஆகும்?
இல்லைங்களா? அப்ப இன்னும் நோய்வாய்ப்படுவாங்க. இன்றைய நாட்களில் நோயாளிகள் மருத்துவரிடம் போனா நீண்ட நாட்களுக்கான மருந்தை அவங்க விரும்புறதே இல்ல. 6 மாசம் 1 வருஷம் மருந்து சாப்பிடுங்கன்னு சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. உடனே ஒரு ஊசி போடணும். ஏதோ ஒரு மருந்து சாப்பிடணும், சரியாயிடணும். முடிஞ்சு போயிடணும். இங்க கூட அந்த மாரி தான் இருக்கு. வந்தாங்க, அவங்க அவர்களை பறக்க வைத்தோம். அந்த மாதிரியான சேவை செய்றீங்களா? இதெல்லாம் கூட சூட்சுமமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம மதுபன் போறோம், சென்டருக்கு போறோம். சேவைகள்ல பல விதம் இருக்கு. மரியாதைகள் செய்யற விதம் அதெல்லாம் பல விதமாக இருக்கும். நமக்கு எதுவுமே கண்ணுல தென்படக்கூடாது. நம்மளுடைய பார்வை நான் ஆத்மா, என்னுடைய அப்பா பரமாத்மா. அவர் என்ன முரளியில சொல்றாரு, என்ன சேவை கிடைக்குது, நம்ம முன்னேற்றத்திற்கு என்னவோ அத மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு மரியாதை குடுக்குறாங்க, அவங்கள முன்னால வைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதான் பாபா சொல்றாரு இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவையோ அது அங்க கிடைக்குது அவ்வளவுதான். நமக்கு அது தேவையில்ல. அதனால நமக்கு அப்பா என்ன குடுக்கணுமோ அத குடுப்பாரு. ஆகவே எல்லாருமே நம்ம நோயாளிகள். மருந்து எல்லாருக்கும் ஒரே போல குடுக்கறது இல்ல. இப்ப நாம ஆரோக்கியசாலியா இருந்து வரக்கூடிய நோயாளிகளே நாம பார்க்கக்கூடிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. அப்ப அவங்க வர்றாங்க, நோயாளிக வர்றாங்கன்னா, வந்தாங்க, பறந்தாங்க. அந்த மாரி நாம சேவை பண்ணணும். சுபாவத்தின் மூலம் கூட சேவை செய்ய முடியும். நாடகப்படி ஒருவருக்கு நல்ல சுபாவம் இருக்குன்னா, அந்த சுபாவம் கூட மற்றவர்களுக்கு உதவி செய்யுது. நம்மளுடைய சுபாவம் நல்ல சுபாவங்களாக இருந்தா, அது கூட சேவை பண்ணுது. அதாவது அந்த சுபாவம் கூட மற்றவர்களுக்கு உதவி செய்யுது. நண்பர்களாக்கி, அனுபவத்தின் மூலம் எவர் மீதும் பிரபாவத்தை ஏற்படுத்த முடியும். இவர்கள் ஞானம் கேட்பதில்லை என்று விட்டுடாதீங்க. முதல்ல தொடர்புல கொண்டு வந்து, பின்னர் சம்பந்தத்துல கொண்டு வாங்க. சுபாவத்தின் மூலம் கூட எவரையும் அருகில கொண்டு வர முடியும். இதனை நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய நல்ல சுபாவத்தின் மூலம் கூட நீங்க சேவை செய்யலாம். அதை நீங்க பயன்படுத்தி பாருங்கன்னு சொல்றாரு. நீங்க அனைவரும் உலக நன்மைக்கு ஆதார மூர்த்திகள். தங்களை ஆதார மூர்த்தின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பலரை நீங்க முன்னேற்ற முடியும். இந்த உலகத்துக்கு நான் ஆதார மூர்த்தின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பலரை முன்னேற்றலாம். யார் இவ்வித சேவை செய்கிறார்களோ அவர்கள் அந்த கணக்கில் சேமிக்கிறாங்க. எவ்வாறு வங்கியில பலவித கணக்குகள் இருக்கோ அது போல யார் யார் எந்தெந்த சேவைக்கு நிமித்தமாகறாங்களோ எந்தெந்த சேவைக்கு நிமித்தமாகறாங்களோ அந்த சமயம் அவர்களது கணக்கில் அது சேமிப்பாகுது. அஸ்திவாரம் எவ்வளவு ஆழமா போடப்படுமோ அந்த அளவு பலமாக இருக்கும். அது போல தொடர்புல கொண்டு வந்தீங்கன்னா, ஆனா சம்பந்தத்துல கொண்டு வரணும். யார் பலரை சம்பந்தத்துல வர வைக்கிறாங்களோ அவங்க தந்தையினுடைய நெருங்கிய சம்பந்தத்துல வருவாங்க. யார் பலரை தொடர்புல கொண்டு வர்றாங்களோ அவங்க அங்க கூட நெருங்கிய தொடர்புல சத்தியுகத்திலும் வந்துடுவாங்க. அதாவது நாம அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா போடப்பட்டு பலமாக இருந்து அந்த ஆத்மாக்களை நெருக்கத்துல கொண்டு வரும் பொழுது சங்கமயத்திலும் சரி, சத்தியத்திலும் சரி, அப்பாவுக்கு நெருக்கத்துல இருப்போம். முழு நாளினுடைய கணக்கை சரிவர வைக்க முடியுதா? இது விரைவு ரயிலின் வேகம் போல் உள்ளது என்று தெரிகிறதா? முழு நாளினுடைய கணக்கை உங்களால சரியா வச்சுக்க முடியுதா? இது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்கு இல்லைங்களா? அது போல இருக்கு. பாப்தாதாவின் சமஸ்காரங்களுடன் இணையணும். அப்பாவுடைய சமஸ்காரங்களோடு நம்மளுடைய சமஸ்காரம் இணையணும். யார் ஒவ்வொரு நொடியிலும் சாக்கார ரூபத்துல கூடவே இருந்து சங்கல்பம் சமஸ்காரத்தின் அனுபவம் பெறாங்களோ அவங்களுடன் உங்களுடைய சமஸ்காரம் இணையணும். யாரு எண்ணம் பழக்க வழக்கத்துல தந்தை கூட இருந்து அனுபவம் அடைஞ்சிருக்காங்க இல்லைங்களா? அதனாலதாங்களே தாதியினுடைய கிளாஸஸ் அதெல்லாம் நம்ம கேக்குறோம். அவங்க கூட நாம இணையணும். மற்றவர்களை புத்தி யோகம் மூலம் கொண்டு வர வேண்டியிருக்கு. ஆனா உங்களை முன்னால் கொண்டு வந்தால் போதுமானது. ஆகையால் எண்ணம் உங்களுடைய சமஸ்காரத்தை இணைத்து செல்லணும். காலத்தை விரயமாக்க கூடாது. எதை செய்யணும் மற்றும் எதை செய்யக்கூடாது என்பதை உடனடியாக முடிவு செய்யணும். இதுல சமயத்தினுடைய சேமிப்பும் புத்தியினுடைய சக்தி எது நஷ்டமாகுதோ அது சேமிப்பாகுது. தன்னுடைய முயற்சியில் நீங்க திருப்தியா இருக்கீங்களா? சம்பூர்ணமாகுவதற்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? உங்களுடைய முயற்சியில நீங்க திருப்தியா? நீங்க சம்பூர்ணமாகணும் அதற்காக என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? எப்பொழுது தன்னை மாற்றுவீங்களோ அப்பொழுது மற்றவர்களுக்கு சேவை செய்வீங்க. தன்னை மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் மற்றவங்களுக்கு சேவை செய்வீங்க. திருப்தியினுடைய சான்றிதழ் உங்களுக்கு கிடைச்சிருச்சா? மன விருப்பத்தோடு கூடவே உலகத்திற்கு பிரியமானவர்களும் ஆகணும்.
நம்ம மன விருப்பத்துடன் கூட மற்றவர்களுக்கு நாம சேவை செய்யக்கூடியவர்களா ஆகணும். யார் பொறுப்பானவர்களோ அவங்க சான்றிதழ் கொடுத்திருந்தால்தான் உலகத்திற்கு பிரியமானவர்களா ஆகுறீங்கன்னு அர்த்தம். நமக்கு யாரு டீச்சரோ அவங்க கிட்ட இருந்து நம்ம சர்டிபிகேட் வாங்கணும். அப்ப அந்த மாதிரி வாங்கியிருந்தாதான் நீங்க உலகத்திற்கு பிரியமானவர். படைப்பையும் திருப்திப்படுத்தணும். அவர்களுடைய நடவடிக்கைகளில் உங்கள் மீது அவர்கள் திருப்தியா இருக்காங்களா என்பது தெரிய வருதா? எப்பொழுது மதுவனத்திற்கு வரீங்களோ அப்பொழுது நிமித்தமான சகோதரிகள் மூலம் தனது சான்றிதழை பெற்று செல்லணும். இந்த அனைத்து சான்றிதழ்களும் தர்மராஜ்யத்தில் பயன்படும். எவ்வாறு சாலையில கார் ஓட்டக்கூடியவங்க உரிமத்தை காண்பித்துட்டு தான் காரை ஓட்டுவாங்க இல்லைங்களா, லைசன்ஸை காண்பிக்கணும். அந்த மாதிரிதான் நாம தர்மராஜபுரியில் நம்மளுடைய லைசன்ஸை காட்டணும். சொல்லியிருக்காரு இல்லைங்களா, தானும் திருப்தியா இருக்கணும், அப்பா கிட்ட இருந்து திருப்தி, பரிவாரத்துக்கிட்ட இருந்து திருப்தின்ற அந்த 3 சான்றிதழ் வாங்கிட்டு தான் தர்மராஜபுரியிலிருந்து கடந்து போகணும். ஆகையால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டே போங்க. ஏன்னா இதே மகாரதிகள் தர்மராஜபுரியிலும் அமர்ந்திருப்பாங்க. அதாவது தாதிங்க, நமக்கு நிமித்தமா இருக்கக்கூடிய பெரிய சீனியர் சகோதர சகோதரிகள் எல்லாமே அங்க இருப்பாங்க. ஆகவே இவங்க கிட்ட இப்ப நாம சான்றிதழ் வாங்கிடணும். இவர்களுடைய சான்றிதழ்களும் பயன்படும். இங்கிருந்து சான்றிதழ் பெற்று செல்வதன் மூலம் மற்ற ஆத்மாக்களையும் திருப்திப்படுத்துவதற்கான விசேஷத்தன்மை வந்துடும். அனுபவமுள்ள சகோதரிகள் பலரை திருப்திப்படுத்துவதற்கான கல்வியை அளிக்கிறாங்க. பலரை திருப்திப்படுத்துவதற்கான யுக்தியை இந்த சான்றிதழ். நீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற அந்த சான்றிதழ் கொடுத்துட்டாலே பலரை திருப்திப்படுத்திடலாம். அன்பானவரா ஆக முடிகிறதா அல்லது சக்திசாலி ஆக முடிகிறதா? சக்தியை நிரப்பிக் கொண்டு யார் படைக்கிறார்களோ அவர்களுடைய படைப்பு கூட சக்திசாலியாக இருப்பதன் காரணமாக முயற்சியில் ஏற்ற இறக்கம் ஏற்படாது. அதாவது அன்பானவரா ஆக முடிகிறதா அல்லது சக்திசாலியா ஆக முடிகிறதா? சக்திசாலி ஆகி படைப்பை படைக்கணும். அப்ப அந்த படைப்பு சக்திசாலியாக இருப்பதன் காரணத்தினால ஏற்ற இறக்கம் ஏற்படாது. ஒருவேளை மாணவர் என்ற இரக்கமான, அதாவது மாணவர் ஏற்ற இறக்கமான நிலையில் இருந்தால் அவருக்குள் சக்தியை நிரப்புவதற்கான யுக்தி கையாளப்படவில்லை என்பதை கண்டறிய முடியும். ஒரு மாணவர்களுடைய நிலை ஏற்ற இறக்கமா இருக்குன்னா அவங்களுக்குள்ள சக்தியை நிரப்பணும், அது இன்னும் கையாளப்படல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சமீபத்தில் கொண்டு வருவதுதான் விசேஷம். மாயையை எதிர்கொள்வதற்கு சக்திசாலியாக ஆக்கணும். இதையும் சேர்க்கணும். விக்னங்கள் வரும், ஆனா நீண்ட நேரம் அது இருக்கக்கூடாது. வந்துச்சு உடனே போயிடுச்சு. இதுதான் சக்தி ரூபத்தின் அடையாளம். யார் தனக்குள் திருப்தியா இருக்காங்களோ அவர்கள் மற்றவர்கள்கிட்ட கூட திருப்தியா இருப்பாங்க. மேலும் யாராவது அதிருப்தியை உண்டாக்கினா கூட சுயம் தான் அவங்க திருப்தியாக இருப்பாங்க. அதனால அனைவரும் அவர்களிடம் திருப்தி அடைவாங்க. மற்றவரின் குறையை தன் குறையாக புரிந்து கொண்டு சென்றால் தானும் சம்பூர்ணமாயிடுவீங்க. இன்ன காரணத்தினால் என்னுடைய முயற்சி நன்றாக இல்லை என்று ஒரு பொழுதும் சிந்திக்காதீங்க. என்னுடைய குறை என்பது புரிந்து கொண்டால் விரைவில் நீங்க முன்னேற்றம் அடைவீங்க. இல்லைன்னா பிறருடைய குறையை தீர்ப்பதிலேயே மிகுந்த நேரம் சென்றுடும். சாக்கார சிநேகியாக, அதாவது பிரம்மா பாபா சிவபாபா கிட்ட சாக்கார சிநேகியா இருக்கீங்களா அல்லது நிராகார சிநேகியா இருக்கீங்களா? பிரம்மா பாபா சிவபாபா கிட்ட நீங்க சாக்காரத்துல அன்புடையவர்களாக இருக்கீங்களா, நிராகார அன்புடையவர்களாக இருக்கீங்களா? நிராகார சிநேகியாக இருப்பவர்களுடைய விசேஷமானது அவங்க அந்த ஸ்திதியில அதிக நேரம் நிலைச்சிருப்பாங்க. சிவபாபா நிராகாரமா இருக்காரு, அவர்கிட்ட தொடர்பு வைக்கிறது கூட நிராகாரமா இருக்கணும். அப்ப நிராகாரமான அந்த சிநேகம் இருக்கும் பொழுது அது ரொம்ப காலம் நிலைத்து இருக்கும். சாக்கார சிநேகி அதாவது ஒழுக்கம் நிறைந்தவர்களா இருப்பாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு அறமான செயலும் சேவை செய்யக்கூடியதா அமையும். இரண்டாவதாக அவர்கள் மற்றவர்களையும் மிகுந்த சிநேகத்துல கொண்டு வர முடியும். நிராகாரி நிரகங்காரி இவ்விரண்டிலும் சமநிலை வேண்டும். குழந்தையாக இருப்பது நன்றாக இருக்குதா அல்லது அதிகாரியா ஆவது நன்றாக இருக்குதா? குழந்தையா இருக்கிறதே நல்லதா இருக்கா இல்லது அதிகாரியா ஆகணுமா? எவ்வளவு இயலுமோ அந்த அளவு சேவையின் சம்பந்தத்தில் குழந்தைத்தன்மையாகவும் தனது முயற்சி நிலையில் அதிகாரத்தன்மையுடன் இருக்கணும். சேவையில சம்பந்தத்துல குழந்தைத்தனமா இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம அவ்வளவு செஞ்சோம் இவ்வளவு செஞ்சோம் இப்படி அப்படிங்காம அதுல குழந்தை மாதிரியே சேவை பண்ணணும். ஆனா தன்னுடைய முயற்சியில அதிகாரியா இருக்கணும். தொடர்பு மற்றும் சேவையில குழந்தை,
நினைவு யாத்திரை மற்றும் ஞான சிந்தனை அதிகாரி. கூட இருப்பவர்கள் மற்றும் குழுவில் குழந்தைத்தன்மை மற்றும் தன்னிடம் அதிகாரி நிலை இருக்கணும். இதுதான் யுக்தியாக நடப்பது. சதா ஊக்க உற்சாகத்துல ஒரே ரசனையில இருப்பதற்கான என்ன பாயிண்ட் நீங்க நினைவு வைக்கணும்? சதா நீங்க ஊக்க உற்சாகத்துல இருக்கணும், மேலும் ஒரே ரசனையில இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன பாயிண்ட நினைவுல வைக்கணும்? அதற்காக யார் சதா சம்பந்தத்துல வர்றாங்களோ மாணாக்கரோ கூட இருப்பவரோ இவர்கள் அனைவரும் யார் வர்றாங்களோ அது மாணவரோ ஓம் சாந்தி. ஓம் சாந்தி கேக்குதுங்களா? இல்ல கேட்கல. கொஞ்ச நேரத்துக்கு வேணா வீடியோ கட் பண்ணட்டுங்களா? ஓம் சாந்தி. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம சதா ஊக்க உற்சாகத்துல ஒரே ரசனையில இருக்கணும்னா என்ன ஒரு பாயிண்ட நினைவு வச்சுக்கணும்? என்ன ஒரு பாயிண்ட் நினைவு வச்சுக்கணும்னா, நம்ம சம்பந்த தொடர்புல யார் வந்தாலும் சரி, மாணவர்களோ அவர்களை நம்ம திருப்திப்படுத்துவதற்கு தீவிர ஆசை இருக்கணும். உற்சாகத்தோடு இருப்பதனால் ஈஸ்வரிய ஊக்க உற்சாகமானது எப்பொழுதும் ஒரே சீராக இருக்கும். யாரை பார்த்தாலும் அவங்க கிட்ட இருந்து ஒவ்வொரு சமயமும் குணத்தை எடுத்துக்கிட்டே இருங்க. அனைத்து குணங்களுடைய பலம் கிடைப்பதனால் சதா காலத்திற்கும் உற்சாகம் இருக்கும். நீங்க யாரை பார்த்தாலும் அவங்க கிட்ட குணத்தை நீங்க திருடுங்கன்னு சொல்றாருங்க. குணத்தை திருடும் பொழுது மற்ற திருடர்கள்லாம் ஓடிடுவாங்க. நீங்க மற்றவர்களுடைய பல்வேறு சொரூபத்தையும் பலவிதமான விஷயங்களையும் பார்க்கும் மற்றும் கேட்கும் காரணத்தினால் உற்சாகம் குறைகிறது. குணங்களை பார்க்கும் ஆசை இருந்தால் உங்களுடைய ஊக்க உற்சாகம் ஒரே சீரா இருக்கும். நீங்க குணத்தை திருடக்கூடியவர்கள் ஆகும் பொழுது மற்ற திருடர்கள் எல்லாம் ஓடிடுவாங்க. அனைத்தின் மீதும் வெற்றி அடைவதற்கான யுக்தி என்ன அப்படின்னா, வெற்றியாளர் ஆகுவதற்கு ஒவ்வொருவரின் உள்ளத்தின் ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். எப்பொழுது ஒவ்வொருவருடைய வாயிலிருந்தும் எழும் சப்தத்தை பார்க்கிறீங்களோ அப்பொழுது அந்த சப்தத்தை பார்ப்பதனால் அவங்களுடைய உள்ளத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியாது. அதாவது அவங்க பேசக்கூடிய பேச்சை மட்டும் நீங்க கவனிச்சீங்கன்னா அவங்க உள்ளத்தினுடைய ரகசியம் புரியாது. உள்ளத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்வதன் மூலம் அனைவரது உள்ளத்தின் மீதும் வெற்றி அடைய முடியும். உள்ளத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு உள்நோக்கு முகம் வேண்டும். அப்பா என்ன சொன்னாருங்க, ஊக்க உற்சாகமா இருக்கணும்னா நீங்க எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு ஆசை வைங்க, குணங்களை கிரகிங்க, குணத்தை திருடக்கூடியவங்களை ஆகுங்கன்னு சொன்னாரு. அதே போல பாத்தீங்கன்னா எல்லோருடைய மனநிலையை புரிஞ்சுக்கணும். அந்த உள்ளத்தின் மேல் வெற்றி அடையணும்னா உள்முகமாக இருக்கணும். எந்த அளவு ரகசியங்களை புரிந்து கொள்ளக்கூடியவங்களோ அந்த அளவு அனைவரையும் திருப்திப்படுத்த முடியும். எந்த அளவு நீங்க திருப்திப்படுத்துவீங்களோ அந்த அளவு ரகசியத்தையும் புரிஞ்சுக்குவீங்க. ரகசியத்தை புரிந்து கொண்டால் திருப்திப்படுத்துவீங்க, திருப்திப்படுத்தினால் ரகசியத்தை புரிந்து கொள்வீங்க. அந்த அளவு நீங்க வெற்றியாளர் ஆக முடியும். அப்ப சரளத்தன்மையின் அடையாளம் எது? யார் சுயம் சரளத்தன்மையோடு இருக்காங்களோ அவங்க மற்றவங்களை கூட சரளத்தன்மை உடையவர்களாக மாற்ற முடியும். சரளத்தன்மை என்றால் எந்த விஷயத்தை கேட்கிறீங்களோ, பாக்குறீங்களோ, செய்யறீங்களோ அது சாரம் நிறைந்ததாக இருக்கணும். அதாவது அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். அதுதான் சரளத்தன்மை. பாக்குறது, கேட்கறது, செய்யறது அனைத்தையும் அர்த்தம் உள்ளதாக இருப்பதுதான் சரளத்தன்மை, சாரம் நிறைந்தது. மேலும் தான் எந்த விஷயம் அல்லது கர்மம் செய்யும் பொழுதும் அதுல கூட சாரம் நிரம்பியதாக இருக்கணும். அதனால முயற்சி கூட சரளமாயிடும். மேலும் சரளமான முயற்சிகள் மற்றவர்களை கூட சரளமான முயற்சிகளாக மாத்திடுவாங்க. சரள முயற்சிகள் அனைத்து விஷயங்களிலும் ஆல்ரவுண்டாக இருப்பாங்க. எந்த விஷயத்திலும் குறை தென்படாது, எந்த விஷயத்திலும் தைரியமும் குறைந்து விடாது. இதை இப்பொழுது செய்ய இயலாது என்ற வார்த்தை அவர்கள் வாயிலிருந்து
வெளிப்படாது. இப்ப இதை பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த வார்த்தையும் அவங்களுக்கு வராது. அவங்க ஆல்ரவுண்டரா இருப்பாங்க. குறை தென்படாது, தைரியம் நிறைஞ்சிருக்கும். இந்த ஒரு முக்கியமான பயிற்சியை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதன் மூலம் எல்லா விஷயங்களில் முன் உதாரணமாக ஆக முடியும். எல்லா விஷயங்களிலும் முன் உதாரணமானவர்களாக ஆகிறதுனால மிகுந்த மதிப்போடு தேர்ச்சி அடைய முடியும். எப்பொழுதாவது ஏதாவது விஷயத்துல பயிற்சி இல்லைன்னு சொல்றீங்க, ஆல்ரவுண்டர் ஆவது என்பது வேறு விஷயம். இதுவோ வருமானம் ஆயிடுச்சு. அதாவது எப்போவாது இது எனக்கு தெரியல, இது புதுசுன்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஆல்ரவுண்டருங்கிறது வேற விஷயம். இது இப்ப வருமானம் ஆயிடுச்சு. ஆல்ரவுண்டர் முன் உதாரணம் ஆவது என்பது வேறு விஷயம். ஒவ்வொரு விஷயத்திலும் அடியை முன்னால் வைப்பது, தன் மூலம் அனைவருக்குள்ளும் வருமானத்தின் உற்சாகத்தை ஏற்படுத்துவது, இதுதான் ஆல்ரவுண்ட் முன் உதாரணம் ஆவதாகும். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதான் ஆல்ரவுண்ட் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க தைரியமா வைக்கக்கூடிய ஒரு அடி கூட ஆல்ரவுண்டர் ஆகுவதற்கு உதாரணம். உணர்ச்சி பூர்வமாக அதிகமாக இருக்கிறீர்களா அல்லது சாரத்தில் இருக்கிறீர்களா? எவ்வளவு பாயிண்ட் வருது பாருங்க. உணர்ச்சி பூர்வமா இருக்கீங்களா அல்லது சாரத்துல இருக்கீங்களா? உணர்ச்சி பூர்வமா இருக்கக்கூடியவங்க இவ்வளவு வெற்றியாளர் ஆக முடியாது. சாரத்துல இருப்பவங்க ஆன்மீக நறுமணம் வெகு நேரம் நீடிக்குது. அவங்களுடைய பிரபாவமும் சதா காலத்திற்கும் இருக்குது. வெறும் உணர்ச்சி பூர்வமா இருப்பவர்களுடைய பிரபாவம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா எல்லா நேரமும் இருக்காது. ஆகா ஓஹோ அப்படி இப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனா அது அந்த நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். எல்லோருடைய கழுத்திலும் வெற்றி மாலை உள்ளது. ஆனாலும் வரிசை கிரமமா உள்ளது. சிலருடைய கழுத்துல பெருசா இருக்கு, சிலருடைய கழுத்துல சிறியதா இருக்கு. இதனுடைய காரணம் என்ன? வெற்றியினுடைய மாலை சிறிதாக பெரிதாக இருப்பதற்கான காரணம் என்ன? எந்த அளவு ஆரம்பத்திலிருந்து மனதில், பேச்சில், செயலில் வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது தடைகள் மீது வெற்றி அடைஞ்சிருக்கீங்களோ அதற்கேற்பவர் தான் ஒவ்வொருவருக்கும் வெற்றி மாலை அமையுது. நம்மளுடைய எண்ணம் சொல் செயல்ல எந்த அளவு தடை வந்து அதன் மேல வெற்றி அடைஞ்சிருக்கோமோ அந்த அளவுக்கு வெற்றி மாலைகள் பெரியதோ சிறியதோ அமையும். ஆரம்பத்துல இருந்து பார்த்தா என்னுடைய வெற்றி மாலை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்பது தெரிய வரும். இன்றைய நாட்களில் சிறிய மாலையும் தயாரிக்கிறாங்க, பெரிய மாலையும் தயாரிக்கிறாங்க. யார் எவ்வளவுக்கு எவ்வளவு வெற்றி அடைகிறாங்களோ அந்த அளவுதான் பெரிய வெற்றி மாலையை அணியிறாங்க. இந்த 4 கரங்களை உடையவங்க சதுர்புஜ் விஷ்ணுவுக்கு காட்டியிருக்காங்க இல்லைங்களா? சித்திரத்துல கூட வெற்றி மாலையின் அடையாளமாவது ஒருவருக்கானது மட்டுமல்ல, இது வெற்றி ரத்தினங்களுடைய அடையாளம். அதனால ஒவ்வொருவரும் அவரவர் வெற்றி மாலையினுடைய சாட்சாத்காரத்தை செய்ய முடியும். எந்த அளவு வெற்றி மாலை அணிவதற்கு அதிகாரி ஆகுறீங்களோ அந்த அளவுதான் கிரீடமும் சிம்மாசனமும் பிராப்தமாகும். ஆகையால் இந்த சமயத்தின் வெற்றி மாலைக்கு ஏற்றவாறு உங்களுடைய எதிர்கால சிம்மாசனத்தையும் நீங்க புரிஞ்சுக்க முடியும். இங்கேயே இப்பொழுதே அனைவருக்கும் சாட்சாத்காரம் ஏற்படணும். எந்த அளவுக்கு நான் வெற்றி பெற போறேன், எவ்வளவு பெரிய மாலையை நான் அணிஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத காட்சிகளால் உங்களால் காணலாம். சாட்சாத்காரம் வெறும் திருஷ்டினால் அல்லது பிரத்யட்சமாகவும் ஏற்படணும். அதாவது வெளிப்படையான சான்று கூட சாட்சாத்காரம். ஆகையால் வெற்றி மாலை எவ்வளவு பெரியதாக உள்ளது என்று கேட்கப்படுகிறது. ஒன்று சேவையினுடைய பலம், இரண்டாவது சிநேகத்தினுடைய பலம். இந்த கூடுதல் பலம் கிடைப்பதன் காரணமாக விசேஷமான சேவை நடந்துட்டு இருக்கு. யார் தன்னுடைய சரீரத்தின் கணக்குப்படி சக்தியற்று இருப்பதா நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க இந்த பலத்தின் காரணமா வேறு யாரோ தன்னை இயக்கி கொண்டிருப்பதாக அனுபவம் செய்யறாங்க. அதாவது உடல் பலகீனமாக இருக்கலாம், ஆனா சேவையினுடைய பலமும் சிநேகத்தினுடைய பலமும் தன்னை இயக்குது அப்படிங்கிற அனுபவம் செய்யறாங்க. நிமித்தமாக ஆகுவதனால் அதிகமான கூடுதலான பலம் கிடைக்கிறது. எவ்வாறு சாக்கார ரூபத்தில் நிமித்தமாவதனால் கூடுதல் பலம் இருக்குதோ அது போலவே இதுலயும் இருக்கு. அதாவது அத்தீந்திரிய சுகத்தினுடைய அனுபவத்தினால் என்ன ஏற்படுது? அத்தீந்திரிய சுகத்தினுடைய அந்த சுகம் கிடைப்பதால் இந்திரிய சுகத்தின் ஈர்ப்பு முடிஞ்சிடுது. துக்கம் கொடுக்கக்கூடிய பொருள் எது? இந்திரியங்களுடைய கவர்ச்சி, சம்பந்தங்களின் கவர்ச்சி அல்லது ஏதாவது ஒரு கர்மேந்திரியத்தின் வசம் ஆவதனால் விதவிதமான கவர்ச்சி ஏற்படுது. அது அத்தீந்திரிய சுகம் மற்றும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதில் பந்தனத்தை ஏற்படுத்துது. ஒரு இடத்துல புத்தியை நிலைநிறுத்துவதால் ஏக்கிர ஸ்திதி ஏற்படுது. ஆகையால் எப்பொழுதும் புத்தியை ஒரு இடத்தில் நிலைநிறுத்துவதற்கான என்ன யுக்தி கிடைச்சிருக்கோ அதை நீங்க நினைவுல வைங்க. அதை அசைய விடாதீங்க. அசைவது என்றாலே குழப்பத்தை உருவாக்குவது. சமயம் கூட மிகவும் வீணாகிடுது.
போரிடுவதிலேயே நிறைய நேரம் போயிடுது. சக்திகளினுடைய சித்திரத்தில் சக்திகளினுடைய அடையாளமா என்ன காமிச்சிருக்காங்க? சக்திகளினுடைய அலங்காரமாக என்ன காமிச்சிருக்காங்க? அதாவது அவங்க அலங்காரியாவும் இருப்பாங்க, சம்ஹாரியாவும் இருப்பாங்க. அலங்காரங்கள் எதற்காக இருக்குது? சம்ஹாரம் செய்வதற்கு. அதாவது அந்த ஆயுதம், சூலாயுதம் அதெல்லாம் அலங்காரமா வச்சிருக்காங்க. அந்த அலங்காரங்கள் எதற்காகனா தீயதை சம்ஹாரம் செய்வதற்கு. இவ்வாறு அலங்காரி சம்ஹாரி மூர்த்தியா தங்களை புரிஞ்சுகிட்டு நீங்க நடந்துக்கங்க. நான் சம்ஹார மூர்த்தி, அதாவது தீயதை அழிக்கக்கூடியவன் என்ற நினைவு இருந்துச்சுன்னா அவர்கள் ஒரு பொழுதும் மாயினுடைய வசமாக மாட்டாங்க. அனைத்து அலங்காரங்களையும் சரியான முறையில் தாரணை செய்றோமா என்று எப்பொழுதும் சோதனை செய்யுங்க. ஏதாவது ஒரு அலங்காரம் ஒருவேளை தாரணை ஆகலைன்னா வெற்றியாளரா ஆக முடியாது. சுமங்கலிகள் எப்பொழுதும் சுமங்கலி தன்மையின் அடையாளத்தை நிலையா வச்சிருப்பாங்க இல்லைங்களா? தன்னுடைய அலங்காரம் சிறிது குறைந்தாலும் ஒருவேளை மேலும் கீழும் ஆனாலும் அதை அடிக்கடி அவங்க சரி செஞ்சுக்குவாங்க. ஆகவே ஏதாவது ஒரு அலங்காரம் கலைந்து விட்டால் அதை சரி செய்யணும். யார் மிக பழமையானவர்களோ அவர்கள் முழுமையான உரிமை பெற்று செல்லணும். உரிமம் எடுப்பதற்காகவே தனக்குத்தானே முத்திரை இடுவதற்காக தான் நீங்க மதுபன் வர்றீங்க. இறுதி அச்சு அல்லது முத்திரை வைப்பதற்கான இடம் மதுபன். அஞ்சலகத்தில் எப்படி அந்த ஸ்டாம்ப் போடுறாங்க இல்லைங்களா? இறுதி முத்திரை வைக்கப்பட்ட பின்னர் தான் கடிதம் வெளியில போகுது. சொர்க்கத்தின் அதிகாரி ஆவதற்கான முத்திரை இடக்கூடிய இடம் கூட மதுவன். மதுவனுக்கு வருவீங்க அப்படின்னாலே கோடி மடங்கு வருமானம் ஈட்டுவதாகும். 7 நாள் பாடம் முடிந்து ஒரு வருடம் தினந்தோறும் முரளி வகுப்பு, அமிர்த வேலை யோகா பண்ணிதான் மதுபன் போறோம். மதுபன் போனாதான் நம்ம பிகே அப்படிங்கிற முத்திரை நமக்கு இடுது. அந்த வருமான அந்த முத்திரையின் மூலமாக தான் நம்ம கோடி மடங்கு வருமானம் ஈட்டுறோம். யார் விக்ன விநாசகராக இருக்காங்களோ அவங்க விக்னத்தினால் தோல்வி அடைய மாட்டாங்க. தன்னை இணைந்திருப்பதாக புரிஞ்சுக்கங்க. பாப்தாதா ஒவ்வொரு நொடியிலும் துணையா இருக்காரு. பிறவி எடுத்ததிலிருந்து துணையா இருக்கிறாரு. இங்கே பிறப்பும் இந்த சமயத்துலதான் கிடைக்குது, துணையும் இந்த சமயத்துலதான் கிடைக்குது. லௌகீகத்துல பிறவி முதலிலும் துணை பின்னரும் தான் கிடைக்குது. இங்கு பிறவி எடுத்த உடனேயே துணையும் உங்களுக்கு கிடைச்சிருது. பம்பாய் நகரில் இருந்து கொண்டு பாதுகாப்புடன் இருக்கிறீர்களா? என பார்ட்டிகளோடு சந்திக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப அங்கிருந்தெல்லாம் வந்திருக்காங்க. அதனால அப்பா கேக்குறாரு, பம்பாயில இருக்கிறீங்களே பாதுகாப்பா இருக்கீங்களா? யார் சுயம் பாதுகாப்போடு இல்லையோ அவங்க மற்றவர்கள் முன்பு உதாரணமாக முடியாது. தாரணை செய்பவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன் சான்றாக ஆகுது. யார் சான்றாக ஆகுறாங்க? யார் பாதுகாப்பா இருப்பாங்களோ அவங்கதாங்க மற்றவர்களுக்கு சான்றிதழாக இருப்பாங்க. மும்பையில் யாருக்கு அதிகமாக பூஜை செய்யப்படுது? மும்பையில அதிகமா யாருக்கு பூஜை செய்யும்னா கணேசருக்கு. அவரை விக்ன விநாசகர்னு சொல்றாங்க. கணேசர் என்றால் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர், வித்யாபதி. அதாவது மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஒரு பொழுதும் தோல்வி அடைய முடியாது. ஏன்னா ஞானத்தை தான் ஒளி சக்தி அப்படின்னு சொல்றாங்க. பிறகு லட்சியத்தை அடைவது எளிதாயிடுது. லட்சியத்தை அடைவதற்கு டைமண்ட் இரண்டும் தேவை இல்லைங்களா? அதாவது லைட் மைட் ரெண்டும் தேவை. உங்களது தோற்றம் பாப்தாதாவை வெளிப்படுத்துவதற்காக ஆகணும். எந்த கர்மம் செய்தாலும் அந்த ஒவ்வொரு கர்மத்திலும் பாப்தாதாவின் குணம் வெளிப்படணும். பாப்தாதாவினுடைய எந்த முக்கிய குணத்தை வர்ணனை செய்றீங்க? ஞானக்கடல், அன்பு கடல், அமைதி கடல் இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாம் நீங்க அப்பாவை வர்ணனை செய்றீங்க. எந்த கர்மம் செய்தாலும் அது ஞானம் நிறைந்ததா இருக்கணும். ஒவ்வொரு செயலின் மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம், சாந்தி, ஆனந்தத்தின் அனுபவம் ஏற்படணும். இதுதான் தந்தைக்கு சமமான குணம் நிறைந்தவர் ஆவது. நீங்க புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களது கர்மத்தை பார்த்து அவங்களுடைய உள்ளத்துல இவங்க யாருடைய குழந்தைங்க, யார் மூலம் இவ்வாறு ஆயிருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் எழும். மாணவர் கூட நன்றாக படித்து ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டாருன்னா அவர்களை பார்க்கும் பொழுது ஆசிரியரின் நினைவு வருது. ஆகையால் மாணாக்கன் ஆசிரியரை வெளிப்படுத்துகிறான் என்ற பழமொழியும் உள்ளது. இது கூட சேவை செய்வதற்கான வழியாகும். அலௌகிக வாழ்க்கையில் ஒவ்வொரு கர்மமும் சேவையின் நிமித்தமா இருக்கணும். எந்த அளவு சேவை செய்றீங்களோ அந்த அளவு எதிர்காலம் உயர்ந்ததா இருக்கும். எவ்வளவு தன்னை சேவையில ஈடுபடுத்திக்கிறீங்களோ அவ்வளவு மாயினுடைய போர்ல இருந்து நீங்க தப்பிச்சிடுவீங்க. புத்தியை சுறுசுறுப்பா வச்சுக்கிட்டீங்கன்னா யாரும் தொந்தரவு செய்ய மாட்டாங்க.
ஏக்ரஸ்திதி கூட சங்கமயத்தினுடைய வரதானம். ஒருவர் மீது கவனம், ஒருவருடைய சேவையில் யார் வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் வரதானத்தை பெறலாம். அந்த ஒரு தந்தையினுடைய மேல வச்சிருக்கக்கூடிய கவனம் அவருடைய சேவையில இருக்கும் பொழுது எவ்வளவு வரத்தையும் பெற்றிடலாம். எவ்வாறு ஒருவர் போதையில இருக்கும் பொழுது வேறு எதையும் நினைக்க மாட்டாரோ அது போல ஈஸ்வரிய போதையில இருக்கிறதுனால இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியிலிருந்து நாம விடுபட்டு இருக்கோம். பந்தனத்துல இருக்கும் ஒருவர், பாபா நாங்க பந்தனத்துல இருக்கோம், நாங்க சேவை செய்யல அப்படின்ற எண்ணம் வருதுன்னு கேக்குறாரு. அதுக்கு அப்பா சொல்றாங்க, பந்தனத்துல இருக்கக்கூடியவங்க சுதந்திரமா இருக்கிறவங்களை விட நல்லா இருக்காங்க. பாருங்க எப்படி சொல்றாரு. பந்தனத்துல இருக்கிறவங்க சுதந்திரமா இருக்கிறவங்களை விட நல்லா இருக்காங்க. சுதந்திரமா இருக்கிறவங்க அலட்சியமா இருக்காங்க. பந்தனம் உள்ளவர்களின் ஈடுபாடு நன்றாக இருக்கு. நினைவை சக்திசாலி ஆக்குங்க. நினைவு குறைந்தால் சக்தி கிடைக்காது. நினைவில் இருக்கும் பொழுதுதான் சேவை செய்யல அப்படின்னு வீணான நினைக்காதீங்க. அதாவது அப்பாவனுடைய நினைவுல இருக்கும் பொழுது சேவை செய்யறது இல்லையே அப்படின்னாலாம் நீங்க நினைக்காதீங்க. அந்த நேரத்துல நினைவு இருந்தால் வருமானம் சேமிப்பாகும். இவ்வாறு வீணாக நினைப்பதால் நினைவினுடைய சக்தி குறைஞ்சிடுது. நீங்க அப்பாவை நினைச்சு நல்லா யோகா பண்றீங்கன்னா அதுலயே சேவை அடங்கியிருக்கு. ஆனா நம்ம யோகா பண்றோம் சேவை பண்றது இல்லைன்னு பலகீனமான எண்ணம் வரக்கூடாது. பந்தனத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு தன்னுடைய நடவடிக்கையை மாத்திக்கங்க. அப்பொழுது இவங்க மாறிட்டாங்கன்னு இல்லறவாசிகளே பார்ப்பாங்க. கடினமான சமஸ்காரம் எது இருக்கோ அதை மாத்திடுங்க. குடும்பத்துல உங்களை தொந்தரவு பண்ணக்கூடியவங்க, தடைகளை ஏற்படுத்தக்கூடியவங்க முன்னால உங்களுடைய பழக்க வழக்கத்தை நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா அது தானாகவே தன்னுடைய காரியத்தை செய்யும். நீங்க உங்களது காரியத்தை செய்யுங்க. அதனுடைய வேலையை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. எந்த அளவு அது தமது காரியத்தை தீவிரமாய் செய்து கொண்டிருக்கோ நீங்க உங்களுடைய வேலையை நீங்க தீவிரமா செய்யுங்க. அதாவது அந்த கடினமான சுபாவ சம்ஸ்காரத்தை பார்த்து நீங்க பயப்படாம நீங்க செய்யறது செஞ்சிட்டு இருங்க. அது தானா சரியாயிடும்னு சொல்றாரு. அது எவ்வாறு தனது காரியத்தை செய்துகிட்டு இருக்கு இல்லையா, அதனுடைய இந்த குணத்தை எடுத்துக்கிட்டு நீங்களும் செய்யுங்க. முழு சிருஷ்டியின் ஆத்மாக்களை ஒப்பிடும் பொழுது எத்தனை ஆத்மாக்களுக்கு இந்த பாக்கியம் பிராப்தி ஆயிருக்கு. ஆகவே எவ்வளவு குஷி இருக்கணும். குஷி கண்களில், உங்கள் நெற்றியில், உதட்டில் பிரகாசித்துக் கொண்டிருக்கணும். யார் மகிழ்ச்சிங்கிற செல்வத்திற்கு அதிகாரியா இருக்காங்களோ அவங்களுடைய குழந்தைங்க நீங்க. அதாவது மகிழ்ச்சிங்கிற செல்வத்திற்கு அப்பா அதிகாரி, அவருடைய குழந்தைங்க நீங்க. அதனால் கஜானாவிற்கு அதிகாரி தானே. 5000 வருடங்களுக்கு முன்பு வந்திருந்தோம் என்பது அனுபவம் ஆகிறதா? நினைவு வருகிறதா? தெளிவான நினைவின் அடையாளம் என்ன? யாரையாவது சந்திக்கும் பொழுது இவர் தன்னுடையவர் என்ற அனுபவம் ஏற்படும். மற்றும் இந்த இடத்தை, அதாவது எந்த இடத்தை தேடிக்கிட்டு இருந்தோமோ அந்த இடம் இதுதான், அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிற தெளிவான நினைவின் அடையாளம். அப்பாவை தெளிவா நம்ம நினைக்கிறோம்னா யாரை தேடிட்டு இருந்தோமோ அவரை சந்திச்சுட்டேன், எந்த இடத்துக்கு வந்து சேரணுமோ அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கறதுதான் தெளிவான நினைவின் அடையாளம். எவ்வாறு ஏதாவது ஒரு பொருள் தேடிய பிறகு கிடைக்குதோ அது போல உண்மையான பரிவாரத்தோடு சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம் என்றும் இந்த பரிவாரம் தன்னுடையது என்றும் அனுபவம் ஆகும். இதைதான் தெளிவான அனுபவம் என்று சொல்லப்படுது. இரண்டாவதாக, எந்த விஷயத்தை கேட்கிறோமோ அது அவங்களுக்கு சகஜமாகவும் தெளிவாகவும் புரிய வரும். எவ்வாறு தூய்மையின் விஷயம் உலகத்தாருக்கு கடினமாக இருக்கு. ஆனா யார் கல்பத்திற்கு முன்பு உள்ளவர்களோ அதிகாரிகளோ அவர்கள் தூய்மை நமது சுய தர்மம் என்பதை புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு சகஜமா இருக்கும். நீங்க ஏதாவது தெரிந்த அறிமுகமான மூர்த்திகளை பார்க்கும் பொழுது இவை என்னுடையவை என்ற அனுபவம் ஏற்படுது. யாராவது தெரிஞ்சவங்களை சந்திக்கிறோம் அப்படின்னா இவங்க என்னுடையவங்க அப்படிங்கிற அனுபவம் ஏற்படுது. எந்த அளவு நெருங்கிய சம்பந்தத்துல வரக்கூடியவர்களோ அவர்கள் தெளிவாக அனுபவம் செய்வாங்க. இந்த மாதிரியான அனுபவ ஆத்மாக்களுக்கு கர்ம பந்தனத்தை துண்டிப்பதற்கு தாமதம் ஆகாது மற்றும் பொய்யான பொருளை விடுவதும் கடினமாக இருக்காது. நல்லது அப்படின்னு இந்த வாணி முடிவடைகிறது. ஓம் சாந்தி. வியக்த வாணியில நம்ம நிறைய பாயிண்ட் கேட்டிருக்கோம். நல்லா மீண்டும் நல்ல அசை போட்டு இதை நம்ம தாரணை செய்து பலனடைவோம். ஓம் சாந்தி.